கோப்பியம் உண்மையும் பின்னணியும். போதை கலாச்சாரத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகி வருவதையும் அதனால் ஏற்படும் விபரீதங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் பாரில் மது அருந்திவிட்டு நடனமாடும் போது இரு தரப்புக்கும் ஏற்பட்ட தகராறில் கோபத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது காரை ஏற்றி 2 இளம் பெண்களை கொடூரமாக கொலை செய்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரும் யான்சி சமூக வலைதளம் மூலம் சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் பழகி வந்த நிலையில் தோழியை பார்ப்பதற்காக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்திருக்கிறார். பின்னர் இருவரும் ஆண் நண்பருடன் அன்று இரவு கோயம்பேட்டில் உள்ள தனியார் பார் ஒன்றுக்கு சென்று அங்கு மது அருந்துவிட்டு நடனமாடிக்கொண்டிருந்தார். அப்போது இவர்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் மதுபான விடுதிக்குள் ஒரே பரபரப்பு ஏற்பட்டதால் அங்கிருந்த பாதுகாவலர்கள் இரு தரப்பினரையும் வெளியே அனுப்பியுள்ளனர். ஆனாலும் வெளியே வந்தும் கூட இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சாலையில் வந்தும் கூட ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையில் யான்சி அவரது நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்று உள்ளனர். அப்போது திமுக கொடி கட்டிய காரில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு தரப்பினர் கோபத்தில் வேகமாக வந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளினர். இதில் யான்சி தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து உள்ளார். மேலும் உடனிருந்த மற்றொரு சிறுமியும் சுயநினைவின்றி இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியதால் அங்கிருந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் சுயநினைவின்றி கிடந்த சிறுமியை மட்டும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த இளம்பெண் யான்சி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த கோயம்பேடு போலீசார் அவரது உடலை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திமுக கொடிகட்டிய சொகுசு கார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்ற தகவல் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் திமுக கொடிகட்டிய கார் சுமன் சக்திவேல் என்பவருடையது என தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை கைது செய்தனர். அது மட்டுமின்றி பிரச்சனைகளுக்கு காரணமான கோயம்பேட்டில் செயல்பட்டு வந்த FL3 மதுபான விடுதியில் சிறுமிகளுக்கு எப்படி அனுமதி வழங்கினார்கள் என்பது குறித்து பார் உரிமையாளர் பாலாஜி என்பவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் பின்னர் பாரை மூடி சீல் வைத்தனர். இதற்கிடையே காரில் இருந்த ஈக்காட்டுத்தாங்கலைச் சேர்ந்த பாலகுரு, நெற்குன்றத்தைச் சேர்ந்த கிஷோர்குமார், விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த சுமன் சக்திவேல், மோகன், முத்துக்குமரன் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை மதுபான விடுதியில் பிரச்சனை ஏற்படும் போது உடனிருந்த மேலும் 2 திருச்சியில் பதுங்கியிருந்த நிலையில் அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் சென்னை அழைத்து வந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 9 பேரை கைது செய்திருக்கும் நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியும் கடந்த புதன்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் இரட்டை கொலை வழக்காக மாற்றிய காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உலுக்கி உள்ளது. டுவெல்த்து படித்து முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்காக சென்னைக்கு போச்சு. அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போச்சு. அங்கே தான் இருந்துச்சு காலேஜ் சேர்றதுக்காக. ஆனால் என் பொண்ணு வர்றேன்னு சொல்லிச்சு. வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அங்கே அட்மிஷன் அம்மா அதிகமாக இருக்குமா, எங்களுக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லிச்சு. ஆனால் என் பொண்ணு வர முன்னாடியே என் பொண்ணை
இப்படி சாவடிச்சு போட்டானுங்க. என் பிள்ளையோட தலையில் டயரை ஏற்றி சாவடிச்சு போட்டானுங்க. அவனுக்கு நீங்கள் கடுமையான தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார். அவங்க எத்தனை பேரும் அவனுக்கு எல்லாருக்குமே தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார். அந்த பொண்ணு செய்ததெல்லாம் என் புள்ள பாட்டிலே அவுட் ஆனதால அந்த பொண்ணை செய்ததெல்லாம் என் பொண்ணுக்கு தூக்கி போட்டானுங்க. அந்த பொண்ணை போடையில என் பிள்ளைய தூக்கி போட்டானுங்க. ஆனால் என் பிள்ளைக்கு அந்த ஆல்கஹால் குடிக்கிற அந்த இதெல்லாம் பழக்கமெல்லாம் கிடையவே கிடையாது. ஐயோ, தகராறு பண்ணினதான் என் பிள்ளை. தகராறெல்லாம் பண்ணலை. என் பிள்ளைக்கு சென்னையில் யாரையுமே தெரியாது. அது ஃப்ரெண்டை தான் நம்பி போச்சு. தகராறு பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ரவுடியெல்லாம் அவளுக்கு கிடையாது. சின்ன பொண்ணு, 19 வயசு. யார்கிட்ட போயிட்டு தகராறு பண்ணும்? ஐயோ, யார்கிட்டையும் தகராறு பண்ணாது. யாராவது சண்டைக்கு வந்தா கூடயே அவள் சிரிச்சுட்டு இல்லைண்ணா தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு சமாளிச்சுட்டு போகிற பொண்ணு. ஐயோ, இப்படியெல்லாம் எதிர்த்துலாம் யார்கிட்டையுமே பேசாது. அந்த பொண்ணு செய்த எதுக்கோ என் பிள்ளைய பழி வாங்கி சாவடிச்சிட்டானுங்க. நான் ஜான்சியோட ஃப்ரெண்டு. அவள் கூட நான் 2 இயர்ஸாக ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஜான்சியை பற்றி எனக்கு இன்ச் பை இன்ச் எல்லாமே தெரியும். என் ஜான்சியை பற்றி கொடுத்த எல்லாமே போய் நியூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவள் குடிக்க மாட்டா, யார் கூடயும் வீணா சண்டை போட மாட்டா. அவள் குழந்தை மாதிரி. அந்த குழந்தை இப்படிலாம் அசிங்கமாக பேசுறது ரொம்பவுமே தப்பு. சிஎம் ஐயா, இதை பார்த்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. என் ஃப்ரெண்டு அப்படி பண்ணுற ஆளே கிடையாது. அவளுக்கு இந்த மாதிரி நடந்தது வரை யாருக்குமே நடக்கக்கூடாது. அவள் ஃப்ரெண்டோட இருக்கா. அந்த பொண்ணு குடிக்கிறதுக்கு இந்த பொண்ணு என்ன பொண்ணும்? அந்த பொண்ணை பற்றி எதனா பேசுனீங்களா? இல்லை, அப்பாவே பிள்ளைய போட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இஷ்டத்துக்கு பேசாதீங்க. தயவுசெய்து தூக்கு தண்டனை மட்டும் போட்டு விடுங்க. கேஸை மாற்றிடுவீங்க. நல்லாவே தெரியும், இழுத்தடிக்கிறது நீங்கள் அதுக்கு தான் கேஸை மாற்றி விட்டுருவீங்க. பாருங்க, அவனுக்கு மிஞ்சி போனால் 1 வருஷம் ஜெயிலில் வச்சுட்டு அப்புறம் விட்டுருவீங்க. அவனுக்கு அதுக்கப்புறம் நல்லா சுற்றுவாங்க. அப்போ நாங்கள் பிள்ளை இழந்துட்டு இருக்க நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க. அது மட்டும்